வேதா வீட்டில் வந்து விக்ரமோட ஃபேமிலி வந்து சூப்பராக வந்து பொங்கலுக்காக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை விக்ரம் வந்து வேதாவை அப்படி தாங்குறாரு. அவங்களுக்கு தேவையானதை எடுத்து கொடுக்குறாரு. அதே டைமில் அவங்ககிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிறாரு. அதே மாதிரி வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட நம்ம வந்து வேதாவோட அம்மா அப்பா கிட்ட 2 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பகிர்ந்துக்கிறாரு. எல்லா விஷயத்தையுமே வந்து மாமான்னு போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து உதவி செய்கிறாரு. அவங்களையும் வந்து அத்தைன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே வந்து நம்ம வந்து காவேரிக்கிட்டே வந்து ரொம்ப உரிமையாக வந்து பழகுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து வேதாவும் வந்து ரொம்ப மாறியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை வேதா வந்து விக்ரம்க்கு வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து அவர் வாங்கி வச்ச அந்த சாரியும் அதுக்கப்புறம் அந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து வேர் பண்ணிட்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு விக்ரம்க்கு வந்து ஒன்றுமே புரியாமல் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ வேதா சொல்கிறாங்க, அவரோட மனசில் வந்து ஒரு பொண்ணுக்காக தானே வாங்கினாரு, அந்த பொண்ணு நானாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே வந்து வேதாவோட கையை பிடிக்கிறாரு விக்ரம். உடனே அவருக்கு அழுகி வந்துடுது. ஒரு நிமிஷம் அப்படியே வந்து தன்னை மறந்து அப்படியே வேதாவோட கையை வந்து பிடிச்சி தேங்க்ஸ் சொல்கிறாரு. உடனே வந்து பரவாயில்ல, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கல, இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் கழட்டிடுறேன், இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஒவ்வொரு பொருளையும் என் பிள்ளை எப்படிலாம் வாங்கினான்னு தெரியுமா, அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினான், கையில் காசு கூட இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டான், ஆனால் ஒரு நிமிஷத்தில் அவனோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து நீ போக்கிட்ட, அவனுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துட்ட வேதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கெஜா வந்து பாராட்டுறாங்க நம்ம வேதாவை. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரியும் வந்து நம்ம கெஜாவை வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இதனால் வேதா டென்ஷன் ஆகிடுறாங்க. நான் இவ்வளோ சொல்லி கூட மறுபடியும் நீங்கள் சண்டை போட்டுக்கினீங்க, அதனால் வந்து நான் பேச மாட்டேன் யார்கிட்டையும் போய் கோச்சிக்கிறாங்க. அப்புறம் கெஜா போய் கெஞ்சி கேட்குறாங்க, சரிம்மா இதுக்கப்புறம் நான் வந்து பண்ணவே மாட்டேன் வேதா, ப்ளீஸ் வேதா எனக்காக பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சதால தான் லாஸ்ட்டு நான் இந்த வாட்டி பேசுகிறேன், அடுத்த வாட்டி நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து சரிம்மா சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கெஜா அமைதியாக இருக்காங்க. இதுதான் வந்து வேலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி வேணும்னே கெஜாவை டீஸ் பண்ணுறாங்க. இதனால் கெஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஐயோ இப்போன்னு பார்த்து இவ்வளோ பேசுகிறாளே, என்னால் பேச முடியாமல் ஆகிடுதே, என் மருமகளுக்காக நான் பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கெஜா வந்து செமையாக பார்த்து ஏங்குறாங்க. உடனே வந்து இதுதான் சாக்கணும், காவேரி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க. உடனே காவேரி கிட்ட சண்டைக்கு போகிறாங்க நம்ம வேதா. நீங்கள் அமைதியாகவே இருக்க மாட்டீங்களாம்மா, என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, அத்தை இவ்வளோ அமைதியாக இருக்காங்கன்னொன்னே உடனே சந்தோஷம் தாங்க முடியல. கெஜா பார்த்தியா என் மருமகளை எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னோடனே என்ன அவள் பேச்சு சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அம்மா நான் யார் பேச்சுக்கும் சேர்ந்துக்கலம்மா, ப்ளீஸ்மா இந்த பண்டிகை நல்லா போகட்டும், அதனால் வந்து வேணாம் பிரச்சனை அப்படின்னா, சரி உனக்காக நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி அமைதியாக இருக்காங்க. அடுத்து வந்து ரொம்ப சூப்பராக வந்து பொங்கல் வந்து அழகாக பொங்குது. என்ன பண்ணுறாங்க, நம்ம விக்ரமும் வேதாவும் வந்து அவ்வளோ அழகாக பொங்கல் வைக்கிறாங்க, சாமிக்கு படைக்கிறாங்க, சந்தோஷமாக பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, நந்தினி மட்டும் மனசு கஷ்டப்படுத்தோட இருக்கிறத பார்த்துட்டு வேதா வந்து அவங்களோட கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட ஒரு பிளான் சொல்லி எப்படியாவது கைலாஷையும் நந்தினி ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விக்ரமும் அதுக்கு ஓகேன்றாரு.